கும்பராசிக்கான பலன் சனியின் ஆதிக்கத்தின் கீழே வருது. 2026 மத்தியம பலன். தசாபுத்தி நன்றாக இருந்தால் இந்த பலனெல்லாம் பொது பலன். உங்களோட தசாபுத்தி அனுசரித்து தான் முழு பலனை நீங்க பார்க்க முடியும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தசாபுத்தி நன்றாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் நடக்கும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் நிகழும். அதனால் அவசரப்பட்டு உங்கள் கருத்தை நீங்க சொன்னீங்கன்னா அது பிரச்சனையாக முடியும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. ஜாமீன் கழுத்து யாருக்கும் நீங்க போடாதீங்க. வண்டி வாகனத்துல போகும்போது நீங்க கவனமா இது பண்ணுங்க. முக்கியமா தொலைபேசியில வரக்கூடிய அந்த ஸ்கேம் சொல்றோமா இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கவனமா நின்றுக்க. ஜூன் மாசத்துக்கு பிறகு குரு 6வது வீட்டுக்கு வரார். அப்படி வரும்பொழுது உங்களுடைய 6ல உள்ள குரு பெரிய நன்மைகள் எதுவும் செய்ய மாட்டார். உடல்நிலையில் கவனம் தேவை. ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். 7 மணிக்கு மேல உணவை 40 வயசுக்கு மேல உள்ளவங்க 7 மணிக்கு மேல உணவை தவிர்ப்பது நலம். இதன் மூலம் பலவிதமான நோய்களை நீங்க போக்கலாம். முக்கியமாக நீரிழிவு உள்ளவங்க இந்த மாதிரி உணவை சாப்பிட்டாங்கன்னா 7 மணிக்கு மேல சாப்பிடாம இருந்தால் இந்த நோய் அதிகம் ஏறாது. கவனக்குறைவால் தவறுகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. தொழில் புரிவோருக்கு லாபங்கள் குறைய வாய்ப்புகள் உண்டு. கடன் ஏதும் கொடுக்க வேண்டாம். வேலையாட்களால் சில சிரமங்கள் ஏற்படும். வெளிநாட்டு பயணங்கள் தள்ளி போகும். திட்டமிட்டு யோசித்து நீங்க பயணங்களை மேற்கொள்ளுங்க. அதாவது உத்தியோகம் புரிவோர் எப்போதும் போல நீங்க செய்யலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை வராது. விரோதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதுவும் தாய் வழி வருகின்ற உறவுகள்ல விரோதம் ஏற்படும். நீங்க பிராணாயாமம் தியானம் செய்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர ஆரம்பிச்சிடும். மந்திரம் நிறைய படிங்க. மாணவர்களுக்கு அதாவது தூக்கம் அவசியம். சுறுசுறுப்புக்கு உடல் பயிற்சி அவசியம். வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் முருகனுக்கோ அல்லது சனிக்கிழமை கணபதி அல்ல ஆஞ்சநேயருக்கோ நீங்க வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை நேரம் கிடைச்சிச்சுன்னா கால பைரவருக்கும் சேர்த்து பூஜை பண்ணிடுங்க. ஒரு சிலருக்கு பிடரி வலி, அதாவது cervical spondylosis சொல்லுவாங்க, தோள்பட்ட வலி, இதெல்லாம் நிற்கும். அஸ்வகந்தான்னு ஒரு வேர், அதாவது நம்மளுடைய இந்திய ஜின்செங் சொல்லுவாங்க. அதை குச்சா இருக்கும், எல்லா கடைகளிலும் கிடைக்கும். இப்போ அதை அப்படியே கொண்டு தூளை கொண்டு வர வேண்டாம், அதை அப்படியே கொண்டு வாங்க. போட்டு நல்லா இடித்து அதுக்கப்புறம் நல்லா அரைச்சி வச்சுக்கிங்க. ஒரு டப்பியில் வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு சுண்ணாம்பு, நம்ம வெத்தலைக்கு போகிற சுண்ணாம்பு 2 டீஸ்பூனை எடுத்து 100 ml தண்ணியில் கலக்கிட்டு அதை அப்படியே விட்டுருங்க. மறுநாள் பார்த்தா மேலே தெளிவு நீர் நிற்கும். அதை மட்டும் எடுத்து இன்னொரு பாட்டிலில் வச்சுருங்க. இப்போ மருந்து செய்முறை 2 டீஸ்பூன் எடுத்து போடுங்க. இந்த சுண்ணாம்பு தெளிவு நீர் போட்டு நல்லா அரைங்க. அரைச்சிட்ட உடனே ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். எங்கே வலி இருக்கு அங்கே 10 போட்டுருங்க. ஒரு 4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் சுடுதண்ணில் போட்டு குளிங்க. மூட்டு வலி இருந்தாலும், இந்த இடத்துல அந்த கணுக்கல்ல வலி இருந்தாலும் இதை 10 போடலாம். சிலக்கு அந்த ஆர்த்ரைட்டிஸ் பெயின் இருக்கு மாதிரி அதுக்கும் 10 போட்டு 4 மணி நேரம் போட்டு குளிக்கலாம். நிச்சயமாக தீர ஆரம்பிக்கும்.